Praise the Lord, beloved in Christ. Coming up with a heavy heart today is because last 2 weeks before, on Jan 4th of 2026, என்ன நடந்துச்சுன்னு சொல்லி I must predict that everyone would be aware. Those are not aware, but Christians should be aware of this. அதனால தான் இந்த பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ஜாங் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தில் பாஸ்டர் பிபின் பிஹாரி நாயக் அப்படின்ற ஒரு தேவ ஊழியக்கார் சபை நடத்தி கொண்டிருந்தார். இந்த பர்ஜாங்கன்ற அந்த வில்லேஜ் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒடிசான்ற ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ என்ன நடந்துச்சு ஆக்சுவலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி உங்களுக்கு சம்மரைஸ் பண்ண போகிறேன். ஸோ இட் இஸ் நத்திங் பட் லைக் ஒன் பர்டிகுலர் சண்டே சர்வீஸ். இந்த சர்ச்சு அவர் நடத்தி கொண்டிருந்த அவருடைய சபை வந்து 2 வருஷமாக இருந்து கொண்டே இருக்கிற அந்த சபை. பட் த பீப்புள் ஆக்சுவலி கெப்ட் பிளானிங், ஐ கெஸ். என்னென்னா, அந்த பர்டிகுலர் Jan 4th அன்னைக்கு அவங்க ஃபேமிலி மெம்பரு ஒரு குறிப்பிட்ட ஆத்துமாக்களை வச்சு சபை நடத்தி கொண்டிருந்தாராம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது சபை பாட்டுக்கு, அதாவது யூஷுவல் சண்டே சர்வீஸ் நடக்கிறது போல் நடந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் ஒரு 10 இந்துவத்து குரூப் சம்மந்தப்பட்ட ஒரு 10 ஆட்கள் வந்து உள்ளே புகுந்து, சர்வீஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்காக அல்ல, அந்த 10 ஆட்கள் உள்ளே புகுந்து அந்த சர்வீஸோட அதாவது பிரசங்கித்த இருந்த தேவ ஊழியர், அதாவது சர்வெண்ட் ஆஃப் காட் பாஸ்டர் பிபின் பிஹாரி நாயக் அவரை அப்படியே தரன்னு இழுத்துன்னு வந்து வெளியே கூப்பிட்டுன்னு வந்து சரியாக அடிச்சிருக்கிறாங்க, துன்புறுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்க அந்த மனுஷர்கள் யார், அந்த துன்புறுத்தின தாக்கின மனிதர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, they are linked to an organization called Right Wing. இந்த ஆர்கனைசேஷன் which is totally against to Christian community. ஸோ இது எதை சொல்ல வர, என்னென்ன நடந்துச்சு, அவரை வெளியே கூப்பிட்டுன்னு வந்த பிறகு என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, வெரி ஃபர்ஸ்ட் திங், 15 to 20 men mobbed him. அந்த ஊழியக்காரர் 15 to 20 men mob பண்ணி பேம்பு ஸ்டிக்குனால் அடித்து வீட்டில் தள்ளி, அவங்க ஒய்ஃபு அவங்க பசங்க வந்து கெஞ்சி கேட்டிருக்கிறாங்க, விட்டுருங்க அப்பாவை விட்டுருங்கன்னு. பசங்களும் ஹஸ்பண்டை விட்டுருங்கன்னு மனைவியும் கேட்கும் பொழுது அது எதுவுமே பொருட்படுத்திக்காமல் அவர்களையும் அப்படியே துருத்தி விட்டுருக்குறாங்க. ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து அவர் அடித்து தெருவாக அவருடைய பார்ட்ஸ் தனித்தனியாக பாடியில் இருக்கிற வேரியஸ் பார்ட்ஸை அடித்து நாரை கிழிச்சு பேம்பு ஸ்டிக்கில் நல்லா அடிச்சிருக்கிறாங்க. மூணாவது என்னென்னா, ரெட் வெர்மிலியான் ஹஸ் பின் ஸ்மியர்ட் ஆன் ஹிஸ் ஃபேஸ். ஃபோர்த் என்னென்னா, கார்லேண்ட் ஆஃப் ஸ்லிப்பர்ஸ், ஒரு ஸ்லிப்பரை வந்து ஒரு மாலை போல் க்ரியேட் பண்ணி அதை அப்படியே கழுத்தில் போட்டு அப்படியே அந்த தெருக்களோடு 2 hour நடக்க வச்சுருக்கிறேன். 1.5 கிலோமீட்டர் அளவுக்கு அந்த ஃபுல்லு பர்ஜாங்கன்ற அந்த வில்லேஜை சுற்றிலும் நடக்க வச்சுருக்கிறாங்க. எதுக்காக இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது என்னென்னா, அங்கே லோக்கலில் இருக்கிற ஒரு அனுமான் கோயிலுக்கு கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க. கிறிஸ்துவை அல்லத்துக்காக அப்படின்னா அவர் அங்கே கூப்பிட்டுன்னு போய் முட்டி போட வச்சு அவரை அடித்து துன்புறுத்தி, அவர் வந்து இந்த தேவனை தான் நீ வணங்கணும், ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி அவரை துன்புறுத்தி, அவருக்கு அங்கே பகுதியாக ஓடிக்கொண்டிருந்த ட்ரெயின் வாட்டர்ஸ், அந்த எல்லாரும் கழிவு வருகிற அந்த ட்ரெயின் வாட்டரை குடிக்க வச்சு மாட்டுடைய சாணி எடுத்து வாயில் நுகுத்தி, இதெல்லாம் இருக்க அவர் வந்து அமைதியாக பொறுமையாக காத்து கொண்டிருந்தார். இப்படியெல்லாம் நடக்கணும்னு இருக்கும்போது ஆண்டவர் என்ன சும்மா இருந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்குறது அநேக பேரோட கேள்வியாக இருந்தால், வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, மத்தேயு 27 அதிகாரம் 28 31 வசனம். இந்த வசனத்தை தான் உங்களுக்கு சுற்றி காட்டணும்படிக்கு தேவாவியானர் உணர்த்தினார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வாசிக்கிற தமிழில், இங்கிலீஷில் வாசிக்க முடியாது. ஸோ ப்ளீஸ் டேக் அஸ் அ டாஸ்க் அண்ட் ரீட் இட் இன் இங்கிலீஷ் ஆஸ் வெல். தமிழில் படிக்கிற 27வது அதிகாரம் 28வது வசனம். அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து, அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி, அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அவரை
பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தி மேலங்கி கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவர் சிலுவையில் அறியும்படிக்கு கொண்டு போனார்கள். ஏன் இந்த வசனத்தை நான் படிக்க சொல்கிறேன்னா, சிலுவையில் ஆஸ் ஃபார் எவ்ரி ஒன் நோன் காட் புட் இன் டு அ க்ரூசிஃபிகேஷன் ஜஸ்ட் ஃபார் உங்களுக்கும் எனக்குமான பாவத்துக்காகத்தான் அவர் மறிக்கப்பட்டார். அப்படி இருக்க நமது பாவங்களுக்காக அடைக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியானவர் இந்த நாளில் என்ன இந்த வசனத்துக்கு ஏன் இந்த வசனத்தை சொல்கிறேன்னா, ஒரு பூமியில் மனுஷனாக வாழ்ந்து இவ்வளோ வருஷம் வாழ்கிற அந்த மனுஷனுக்கே அவ்வளோ துன்புறுத்துன்னா, உண்மையாக படைத்தவருடைய கைகளிலே அடைக்கப்பட்டதுன்னா அப்போ நினச்சி பாருங்கள், நீங்களும் நானும் ஏமாத்துறோம். ஸோ இது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பிபின் பிஹாரி நாயக்ன்ற இந்த பாஸ்டருக்கு நடந்தது கண்டிப்பாக நல்லது தான். ஏன்னா அந்த மனுஷன் பரலோகத்தில் அவருக்கான கிரீடம் உண்டு, பரலோகத்தில் அவருக்கான கனம் உண்டு. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, எதனால் நிமித்தமாய் துன்புறுத்தப்படுகிறீர்களோ அவர்கள் கனத்தை பெற்று பாக்கியவான்கள் என்று அழைக்கப்படுவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இப்படி நடக்க இருக்க இந்த வீடியோ எதற்காகனா, அவர் அப்படி நடந்துடுச்சு, ஜஸ்டிஸ் வேணும், இல்லை ஹேஷ்டேக் டெவலப் பண்ணி ஜஸ்டிஸ் ஃபார் பாஸ்டர் பிபின் பிஹாரி நாயக் அப்படின்னு சொல்கிறதுக்காக அல்ல, கிறிஸ்டின் கம்யூனிட்டிக்காக ஒரு ஜஸ்டிஸ் வேணும், இல்லவே இல்லை. இதெல்லாம் நடக்கும்பொழுது நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், கர்த்தருடைய வருகை சமீபத்தில் இருக்கிறதுன்னு சொல்லி. இன்னொரு வசனத்தை கூட படிப்போம். கர்த்தர் சிலுவைக்கு நேராக போகும் பொழுது அவரோடு கூட 2 திருடர்கள் இருந்தாங்க. அந்த 2 திருடங்க டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆண்டவருக்கு நேராக இருந்தவங்க. அப்படி இருக்க அந்த 2 பேருக்கிட்ட ஒருத்தர் ஒரு மாதிரி பேசியிருக்கிறாங்க. நீங்கள் நானும் எப்படியாப்பட்ட திருடங்களாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு பார்ப்போம். என்ன வசனம் அப்படின்னா, லூக் சாப்டர் 23 verses 39. என்ன ஃபர்ஸ்ட் வசனம்னா, அன்றையும் சிலுவையில் அறியப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் இரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். And one of the male factors were hanged railed on him, saying, If thou be Christ, save thyself and us. 40 வசனம் படிப்பீங்கன்னா, மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு தீர்க்கப்பட வேண்டியதும் தேவனுக்கு பயப்படுறது இல்லையா? 41 இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்றான். 40வது வசனம், But the other answering rebuked him, saying, Boast not, thou fear God, seeing thou art in the same condemnation, and we indeed justly, for we receive the due reward of our deeds, but this man hath done nothing. Jesus said unto him, Verily I say unto you, today you will be in paradise with me. Amen. ஸோ இதில் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரே ஒரு விஷயந்தான், கர்த்தர் எவ்வளோத்துக்கு எவ்வளோ உண்மையாக இருந்தால் அந்த சாவுற நிலைமையில் கூட, இல்லைப்பா நீ உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ அதனால் என் கூட பரலோகத்தில் இருப்பா. தொடர்ந்து அது கீழே இருக்கிற வசனத்தை வாசிச்சிங்கன்னு சொன்னால் அதில் தெளிவாக கொடுத்துருக்கிறது. ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணுறார் அந்த ஆளுக்கு, நீ என் கூட பரலோகத்தில் இருப்ப. எந்த சூழ்நிலையில் ப்ராமிஸ் பண்ணுறாரு பாருங்க. அவர் ரொம்ப உண்மை உள்ளாருங்க, அவருடைய அன்பை விவரிக்கவே முடியாது. அதனால தான் இந்த ஒடிசா மனுஷனுக்கு கூட அது நேரிட்டது கர்த்தர் திட்டமாக இருந்தாலுமே கூட அது நன்மைக்காக இருக்குன்னு நம்பணும். டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் திஸ் கான்வர்சேஷன் என்ன சொல்ல வரேன்னா, 2 விஷயம். அதில் ஒன்று எல்லா வசனத்து மூலியமாக தான் நம்ம பார்க்கணும். நம்ம சுய வார்த்தையை பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பானா. ஸோ நம்ம இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு சாப்டர் 5 verses 44 to 46. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்புறுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதாவுக்கு புத்திரையாயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார்.
உங்களை சிநேகிக்கிறவர்களை நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? இங்கிலீஷில் படிப்போம். Matthew chapter 44-46. But I tell you, love your enemies and pray for those who persecute you, that you may be children of your Father in heaven. He causes his sun to rise on the evil and the good, and sends rain on the righteous and the unrighteous. If you love those who love you, what reward will you get? Are not even the tax collectors doing that? ஸோ இந்த வசனம் நான் எதுக்கு படிக்க வைக்கிறேன்னா, இதெல்லாம் நடந்துடுச்சு. இப்போ நடக்கிறதுக்கு முன்னாடி இல்லை, நடந்திருந்த பேருக்கு கூட நம்ம என்ன பண்ணணும்? நன்றி செலுத்தணும். என் லாஸ்ட் வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் தெளிவாக கர்த்தர் மூலியமாக பேசிட்டு இருந்த என்ன வார்த்தைன்னா, என்னவே நடந்தாலும் நன்றி சொல்ல பழகணுமா. அதை தான் நான் சொல்ல வரேன். இப்படியெல்லாம் நடந்துடுச்சுன்னு சொல்லி நம்ம நியாயத்துக்காக நீதிக்காக போராட போகிறதில்ல. ஏன்னா வேதம் சொல்லுகிறது இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்கும் போதும் கர்த்தரை விடக்கூடாது. உபத்திரத்தில் கர்த்தரை நேசிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். அதைத்தான் இந்த இடத்துல சொல்கிறேன். உங்களுக்கு துன்புறுத்தலுக்காக ஜெபிக்கணுமா? எப்படியா ஒரு மனுஷன் எப்படி இருந்திருப்பார்? துன்புறுத்தலுக்காக ஜெபிக்கணுமா? அப்புறம் கஷ்டப்படுத்துறவங்களுக்காக ஆசீர்வாதத்தை கூறணுமா? இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. இதில் நம்ம 1% கூட இல்லை. ஆனால் நம்ம நீங்களும் நானும் முயற்சியில் தான் இருக்கணும். முயற்சியே திருவினை ஆக்கும்னு சொல்லி பள்ளிமொழி இருக்குது இல்லையா? அதே மாதிரி என்ன பண்ணணும்? இந்த வார்த்தையோட கோரிலேட் பண்ணி இந்த காரியத்தை நம்ம பிடிச்சு கொள்ளணும். நம்ம சத்ருவில் நேசிக்கிறவெல்லாம் நம்ம இருக்கணும். இவங்களால நம்மளுக்கு தொந்தரு, ஐயோ இவங்க திருப்பி நம்ம கூட சேர்ந்தா நம்ம உட்பட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கூறி அவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்து தூரப்படுத்திக்கணும். அதுக்காக மறுபடியும் அவங்களை ஒன்றிணைஞ்சு அதே வாழ்க்கையோனுடைய கடினமான பாதையில் நடந்து போகிறது பயனுள்ளதாக இருக்காது என்பதை நம்புகிறேன். அது மாத்திரம் அல்ல, இன்னொரு வசனம் என்னன்னா, இந்த 2 வசனத்தை நீங்கள் கோரிலேட் பண்ணிக்கலாம். 2வது வசனம் யாத்திராகம் 14:14 நீ அமைதியாக இரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. இந்த 2 வசனம் மத்தேயு 5:44-46, அப்புறம் யாத்ராகம் எக்ஸோடஸ் சாப்டர் 14:14. இந்த 2 வசனமும் ரொம்ப திட்டவட்டமாக சொல்லுது. ஏன்னா நீ எப்படி இருந்தினா கர்த்தர் அப்படி இருப்பாருன்னா நீ அமைதியாக இருக்கணும். எப்படி இந்த அருமையான ஊழியர் பிபின் பிஹாரி நாயக் அவர் ஹாஸ்பிட்டலைசேஷனில் இருக்கிறாரு. அந்த பாஸ்டர் இவ்வளோ நடக்கிறதுக்கு அமைதியாக இருந்தது என்ன காரணம்னு நான் நினைக்கிறேன்னா, சரீரத்தை கொள்ளுகிற மனுஷனை பயப்படுறதை பார்க்கலும் ஆத்மாவை கொள்ளுகிற கர்த்தருக்கு பயப்படணும்னு சொல்கிற அந்த ஒரு வார்த்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகிருக்கும். எப்படியா அவர் ஒரு ஊழியக்காராக இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக இந்த வார்த்தை அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகிருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. அவர் ஒரு வார்த்தை பேசியிருக்கிறாரு என்னென்னா, ஐ ஃபர்கிவ் தேம். இவ்வளோ பண்ணிட்டாங்க, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கிறது, இதை ஃபர்கிவ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. எவ்வளோ கர்த்தருக்குள்ளே அவர் ஆழமாக இருக்கிறபடியால் இந்த வார்த்தை வரும். அப்படி தான் ஒரு டாக்டரோட பையன் டாக்டர் ஆகுவான் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்களும் நானும் கர்த்தரோட பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ளே இருக்கிற அந்த காரியத்தை நமக்குள்ள பெற்றுக்கொள்ள தாகத்தோடு வாஞ்சியோடு கூட இருக்கிறவர்களாக காணப்படணும். ஸோ இந்த வார்த்தையை நம்ம கேட்டு இருக்கிறோம். அந்த மனுஷருக்காக பாஸ்டர் பிபின் பிஹாரி நாயக் அவரையும் ஜெபத்தில் நம்ம தாங்குவோம். அதே போல் இந்த 2 வசனம் சொன்னது போல் நம்ம எல்லாரையும் மன்னிக்கிறவர்களாக காணப்படணும். 2வது, இப்படியாப்பட்ட நிலவரத்தில் கடந்து போன பாஸ்டர் பிபின் பிஹாரி நாயக் இந்த பாஸ்டருக்கு நடந்தது தான் நாளைக்கு நம்மளுக்கு நடக்கும். ஐயா இவனை பாரு, எங்கேயோ நடந்தது, ஒடிசாவில் இருக்குது, நார்த் இந்தியா, நம்ம இருக்கிறது சவுத் இந்தியா, அதை பற்றி பேசியிருக்கிறோம். அப்படின்னா ஊஹான்ன்ற ஒரு சின்ன கிராமம், அது சைனாவில். அந்த கிராமத்துலேருந்து தொடங்கின கோவிடு உலகம் எங்கிலும் பரவி ஊரடங்கு, லாக்டவுன் ஆச்சு, ஜனங்கள்லாம் செதறடிக்கப்பட்டாங்க, நிறைய பேர் உயிரை எழுந்தாங்க, நிறைய பேர் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் எதிர்பார்த்தோமா? எங்கேயோ தானே நடந்துச்சு, நம்ம அமைதியாக இருந்தோம். அலட்சியப்படுத்தாதீங்க. பிரதர் அண்ட் சிஸ்டர், ப்ளீஸ் do not neglect, don't show your intelligence here. கர்த்தருக்கு முன்பதாக உங்களுடைய அறிவையும் ஞானத்தையும் பயன்படுத்தாதீங்க. கர்த்தருக்கு முன்பதாக எல்லாமே குப்பையே. கர்த்தருக்கு முன்பதாக நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களும் எச்சரிக்கை உள்ளவர்களும் ஜெபத்தில் விழிப்புணர்வு உள்ளவர்களாக காணப்படணும். இதை நம்ம செய்வோம் கண்டிப்பாக. தேங்க்யூ ஜீசஸ். நினைக்கிறதுனால என்ன சொல்கிறாரு? நீ அமைதியாயிரு. மன்னிப்பு கொடுத்துட்டியா? அமைதியாயிரு. நீ இது பண்ணிட்டியா? மன்னிச்சுட்டு திருப்பி
திருப்பி அதை பற்றி பேசுகிறதே தப்பு. மன்னிச்சிட்டியா, ஏதோ உனக்காக கெட்டது யாரும் செஞ்சாங்களா, மன்னிச்சிட்டிங்களா, விட்டுடணும், அதை மறந்துடணும். ஏன்னா உங்களையும் என்னையும் படித்த ஆண்டவர் அப்படி தான் இருக்கிறாரு. இல்லை மன்னிச்சிட்டப்ப திருப்பி முரண்பாடாக பேசி முறுமுறுத்துக்குன்னு இருந்தால் அது பிரயோஜனம் இல்லை. இப்போ மன்னிச்சாச்சு. ஆனால் மன்னித்த பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா அமைதியாக இரு, ஜெபத்தில் அமைதியாக காத்திரு. உனக்காக எனக்காகவும் இஸ்ரவேலின் தேவன் யுத்தம் செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் யுத்தம் செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்படியாப்பட்ட நிலவரத்தில் கடந்து போன பாஸ்டர் பிபின் பிஹாரி நாயக், இந்த பாஸ்டருக்கு நடந்தது தான் நாளைக்கு நம்மளுக்கு நடக்கும். கழுத்துக்கிட்ட கத்தி வரும், அப்புறம் சில மந்திரங்களை சொல்ல வைப்பாங்க. கிறிஸ்து இல்லை, இயேசுன்ற ஒருத்தர் இல்லை, சிலுவையில் ஒரு இறங்கி ஓடிட்டாரு, இல்லை இந்த மாதிரி எங்களுடைய தேவன் தான் பெருசு அப்படியெல்லாம் சொல்ல வரும் பொழுது வாட் ஆர் யூ கோயிங் டு சே? த ஆன்சர் இஸ் ஆல் யுவர்ஸ். நீங்கள் தான் சொல்லணும், நான் தான் சொல்லணும் பதில். அந்த நிலைமையில் நம்ம வரும் பொழுது ஐயோ எனக்கெல்லாம் அப்படி வராது, நான்லாம் ஜெபிச்சுட்டுக்கிறேன், கண்டிப்பாக கிடையாது. நோ ஒன் கேன் எஸ்கேப் ஃப்ரம் காட். எல்லாரும் நியாய தீர்ப்பு நாளில் நிற்கணும். அதுக்கு முன்னாடி வரக்கூடிய எல்லா உபத்திரத்துலேருந்து கடந்து வரணும். கிறிஸ்துன்னு சொல்லும் பொழுது, கிறிஸ்து வாழ்க்கைன்னு சொல்லும் பொழுது கயிறு மேலே நடக்கிற மாதிரி ரொம்ப கடினமாக இருக்கும். அதுலேருந்து நம்ம விழுந்துடக்கூடாதுன்னா கர்த்தர் கூட பிடிச்சிருக்கணும். கர்த்தரை உறுதியாக பிடிச்சிருக்கிறவங்களுக்கு தான் நன்மையான காரியங்களும் நிறைவுள்ளதுமாக இருக்கும். ஒரு சின்ன ஜெபத்தோடு கூட அந்த ஊழியக்காரரையும் அனுதினம் நம்ம ஜெபத்தில் வைத்து நம்ம கண்டிப்பாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே, அப்பா ஆண்டவரே, இப்படியாப்பட்ட ஊழியக்காரர்கள் ஆண்டவரே எங்களுக்கு அதிகமாக எங்கள் தேசத்துக்கு தேவை ஆண்டவரே. இயேசுவுக்காக எதையும் செய்ய துணிச்சலாக நிற்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக, மரித்தாலும் இயேசுவுக்காக காணப்படணும் ஆண்டவரே. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுகிற ஊழியக்காரர்கள் எழுப்பித்தாங்கப்பா. தன்னுடைய ஊழிய ஆதாயத்துக்காக, தன்னுடைய வாழ்வாதாரம் செழிப்பாக இருக்கணுன்றதுக்காக ஆண்டவர் அனாவசியமான வார்த்தைகளை மாயக்காரர்களை போல பேசிவிடாதபடிக்கு கர்த்தர் ஒரு இப்படியாப்பட்ட ஊழியக்காரர்களை கர்த்தர் உடைத்து போடுங்க. அந்த ஊழியங்களை ஆவியானவர் புதிதான ஊழியங்களை உருவாக்குங்கப்பா. இந்த கடைசி நாட்களில் போடப்படுகிற அக்கினி அநேக பேருக்கு பற்றி பிடிக்கிறதா மாறட்டும் ஆண்டவர். அப்படியே செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Do watch, do subscribe. இன்னும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Thank you.